ஸோ இதோட உப்புலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பக்கெட்டை வந்து நான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். நான் வந்து நார்மலான கிளாத் வச்சு துடைக்கிறேன். ஃபுல் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இதை பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. அந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது என்ன மாதிரி ப்ராடக்ட்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதாங்க அந்த ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து தனியாக மூடி கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்ப்ரேயும் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்தனால இது வந்து இதில் ஃபிட் பண்ணியே வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இருக்கிற எல்லாமே க்ளீன் பண்ணாங்க. டேபு, டைல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டு, அப்புறம் இந்த டோரில் இருக்கிறது எல்லாமே உப்பு கரைகளை வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுது. இது வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டிங்கன்னா புதுசு மாதிரி ஆயிடுங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து சில இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு புது பக்கெட் தாங்க. ஸோ இதோட உப்புலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பக்கெட்டை வந்து நான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். இந்த ஸ்ப்ரேயை வந்து இது மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கர்லாம் கூட நான் இப்போ தான் உரிச்சு எடுத்தேனே, அந்தளவுக்கு புதுசாக இருக்குது பக்கெட். ஆனால் சீக்கிரமாக வந்து உப்புக்கரை வந்துருச்சு. அந்த வீடியோ கூட நான் எடுத்தேன், இங்கே ஸ்டிக்கரை பிரிக்கிற வீடியோ. ஸோ வந்து 10 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். உள்ளேயும் அதே மாதிரி நான் இந்த க்ளீன் ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நார்மலாக வந்து இதை ஸ்க்ரப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து நார்மலான கிளாத் வச்சு துடைக்கிறேன். நம்ம இப்போ தண்ணியில் கழுவிட்டோம்னா அது காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த உப்புக்கரை வர்ற மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கிளாத்தால் சுத்தமாக துடைச்சிட்டேன். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இது பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. அதே மாதிரி உள்ளேயும் வந்து ஸ்க்ரப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதையும் வந்து இதில் துடைச்சி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இங்கே வந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன், இது வந்து கீழே. ஸோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. நான் ஃபுல் பக்கெட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டு வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பக்கெட் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தால் வந்து தொடச்சி எடுத்து வந்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈரத்துக்கு அப்புறம் வந்து அது உப்புக்கரை வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. உள்ளேயுமே சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க, அது வந்து சேஃபாக இருக்கும். அதே மாதிரி பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்புக்கரையாக இருந்துச்சு. நார்மலாக நம்ம வந்து தேய்க்கும்போது அது போகலைங்க. இந்த லிக்யூடை வந்து ஸ்ப்ரே பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த உப்புக்கரையெல்லாம் வந்து நுரைச்சிட்டு வருது பாருங்கள். நான் அப்புறம் ஒரு சைடை தான் க்ளீன் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சைடாக க்ளீன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் வச்சுட்டு லைட்டாக தேய்ச்சாலே வந்து ஈஸியாக போயிடுது. நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி கழுவும்போது புதுசு மாதிரி ஆயிடுச்சுங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னு சொல்லலாம். அதே மாதிரியே அந்த டோர்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு போடும்போது அதில் உள்ள அழுக்குலாம் ஒட்டிட்டு ஒரு மாதிரி கலர் மாறி இருக்கும். மேக்ஸிமம் ஒயிட் கலர் டோராக இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாங்க, அழுக்கு சீக்கிரமாக ஒட்டிக்கும். அதே மாதிரி எல்லா கலர் டோராக இருந்தால் கூட அழுக்கு நமக்கு ஈஸியாக தெரியுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி கழுவுனோன்னு புதுசு மாதிரி ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி லாக் போடுற பிளேஸ் எல்லாம் கூட ஈஸியாக க்ளீன் ஆயிடுச்சுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.